சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ்னா பிளாக் லெவல் ஸ்டோரேஜ்னா என்னென்னு பார்க்கலாம். இது நான் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் கொடுத்துருக்கேன். ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ், திஸ் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி இஸ் most commonly used for storage system which is found in hard drives, NAS systems and so on. ஃபைல் லெவல் சிஸ்டம்னு ஸ்டோரேஜ்னால் என்னென்னு சொல்லிட்டேன். ஹார்ட் டிஸ்கில் உங்களோட ஃபைல் எடுத்து போய் ஸ்டோர் பண்ணுறது, நெட்ஒர்க் அட்டாச்சு ஃபைல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது, நேஸில் யூஸ் பண்ணு, நெட்ஒர்க் அட்டாச்சு சர்வர் இருக்குல்லையா, சிஸ்டம் இருக்குல்லையா நேஸு, அந்த சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது தான் ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ். In this file level storage, the storage disk is configured with a protocol such as NFS, SMB, CFS, and the files are stored and accessed from it in bulk ஸ்டோர் பண்ணது, ரிட்ரைவ் பண்ணுறது. NFS நெட்ஒர்க் ஃபைல் சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது. த ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ் இஸ் சிம்பிள் டு யூஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட். அந்த ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைலில் என்ன செய்கிறீங்க, ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறீங்க, அப்படியே எடுத்து ஹார்ட் டிஸ்கில் ட்ரைவில் இருக்கும், சிடிஇன்னு ட்ரைவ் இருக்கும். அந்த ட்ரைவில் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டரை போட்டு போடுறோம், இல்லை டேரெக்டாக கூட அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஈஸியாக சிம்பிளாக ஆக்சஸ் பண்ணலாம், சிம்பிளாக ஸ்டோர் பண்ணலாம். It stores files and folders and the visibility is the same to the client accessing and to the system which stores it. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைலை ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறீங்க, அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறீங்க, எல்லாமே நம்ம கண்ணால் பார்த்து செய்கிறோம். ஈஸியாக விசிபிலிட்டியாக பார்த்து நம்ம கிளைண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிடுறோம். ரைட்டா? திஸ் லெவல் ஸ்டோரேஜ் இஸ் inexpensive to be maintained when it is compared to its counterpart block level storage. Network attached storage system usually depends on this file level storage. Network attached file system, network attached storage வந்து depends on this types of file system. NFS அவங்க எல்லாருமே இந்த ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ் தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். பிளாக் லெவல் ஸ்டோரேஜ், ஸோ ஃபைல் லெவல்னு என்ன பார்த்தா ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறது, ஃபைல்ஸாக ஃபோல்டர்ஸாக ஒரு தனித்தனி ஃபைல்ஸாக வந்து ஸ்டோர் பண்ணுறது ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ். செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். ரா வால்யூம் ஆஃப் ஸ்டோரேஜஸ் ஆர் கிரியேட்டட் அண்ட் ஈச் பிளாக்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு அஸ் அன் இண்டிவிஜுவல் ஹார்ட் டிரைவ். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், ஒரு ஹார்ட் டிஸ்க்கே எடுத்துக்கங்க, இல்லாட்டினா ரேக்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கே எடுத்துக்கங்க. ரேக்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கு, ஜூக் பாக்ஸ் சொல்லுவாங்களே பெரிய பெரிய ஹார்ட் டிஸ்க்கு, அந்த ரேக்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கை எடுத்துக்கங்க. ஸோ அதில் ராஸ்ட் வால்யூம் ஆஃப் ஸ்டோரேஜ், ஒரு எனக்கு வந்து 100 GB இருக்குன்னா, இல்லை 1 TB இருக்குன்னா, அந்த 1 TB ஹார்ட் டிஸ்க்கை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பிளாக்காக நான் கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டோரேஜ் பிளாக்கையும் ஸ்டோரேஜ் ஏரியாவையும் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டிவைசஸை ஒரு கண்ட்ரோலர் மூலிமா, ஏன்னா கனெக்ட் பண்ணணும் இல்லையா, கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு பிளாக்கும் வந்து ஒரு சர்வர் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தீஸ் பிளாக்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை சர்வர் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஈச் பிளாக்ஸ் கேன் பி ஃபார்மேட்டட் வித் த ரெக்வயர்டு ஃபைல் சிஸ்டம். இப்போது எனக்கு இது ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குப்பா, ஒரு 10 ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், ஒரு 5 ஹார்ட் டிஸ்க்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் ஒரு சர்வரில் போட்டு. இன்னொரு இந்த நெட்ஒர்க் ஃபைல் சிஸ்டமில் இன்னொரு 5 ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 5 ஹார்ட் டிஸ்க்லேயே நான் ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து எனக்கு தகுந்த மாதிரி விண்டோஸ் சர்வர் 2003 போடுவேன், இன்னொன்றில் லினக்ஸ் போடுவேன், இன்னொன்றில் யூனிக்ஸ் போடுவேன், இன்னொன்றில் விண்டோஸ் போடுவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டிங் வந்து நான் பண்ணிவிடுவேன். ஸோ விண்டோஸ் போட்டேன்னா விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 போட்டேன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபைல் சிஸ்டம் என்ன, NTFSஸாக இருக்கலாம், இல்லை ஃபேட்டாக இருக்கலாம். அதேமாதிரி இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் நெட்ஒர்க் அட்டாச்சு ஸ்டோரேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ வந்து விண்டோஸ் சர்வர் எடிஷனில் போட்டோன்னா அதுக்கு வந்து NFS நெட்ஒர்க் ஃபைல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் பிளாக் லெவல் ஸ்டோரேஜ் இஸ் யூஸ்வலி டெப்ளாய்ட் இன் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்ஒர்க் ஆர் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்ஒர்க் என்விரான்மெண்ட் SAN. பிளாக் லெவல் ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா நெட்ஒர்க்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. திஸ் லெவல் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃபர்ஸ் பூட் அப் ஆஃப் சிஸ்டம் விச் ஆர் கனெக்டட் டு தம். இந்த லெவல் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து சிஸ்டம் பூட் அப் பண்ணதுக்கு கூட யூஸ் பண்ணிப்பாங்க. தென் பிளாக் லெவல் ஸ்டோரேஜ் கேன் பி யூஸ் டு ஸ்டோர் ஃபைல்ஸ் அண்ட் கேன் ஒர்க் ஆஸ் ஸ்டோரேஜ் ஃபார் ஸ்பெஷல் அப்ளிகேஷன் லைக் டேட்டா பேஸ், வெர்ச்சுவல் மிஷின் ஃபைல் சிஸ்டம் அண்ட் ஸோ ஆன். இந்த பிளாக் லெவல் சிஸ்டம் எங்கே யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஹார்ட் டிஸ்க்குமே இஸ் கன்சிடர் அஸ் ஏ பிளாக்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் என்ன செய்வேன், நான் என்னோடய டேட்டா பேஸ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் நிறைய வெர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன் க்ரியேஷன் பண்ணுறதுக்காக நான் இந்த பிளாக் லெவல் ஸ்டோரேஜஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன். தென் பிளாக் லெவல் ஸ்டோரேஜ் டேட்டா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் மச் எஃபிஷியன்ட் அண்ட் ரிலையபிள். டேட்டா இது வந்து நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணதுனால, இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணதுனால டேட்டா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், தென் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும். தென்
Block level storage supports individual formatting of file system like NFS நான் சொல்லிட்டேன், NTFS or SMB or VMFS, which VMware file system, which are required by the application. அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபைல் சிஸ்டமும் மாறும். இப்போது நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஒரு பிளாக்கில் விண்டோஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு தேவையான ஃபைல் சிஸ்டம் NTFS, ரைட்டா? அதுக்கு அந்த NTFSக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக நான் போட்டு வச்சுக்கலாம். ஈச் ஸ்டோரேஜ் வால்யூம் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் டிஸ்க் டிரைவ் அண்ட் இட் கேன் பி கண்ட்ரோல்ட் பை எக்ஸ்டர்னல் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஸ்டோரேஜ் வால்யூம். ஒரு இதுவுமே ஒரு டிஸ்க் டிரைவ். இப்போ நம்ம இப்போ நம்ம சிஸ்டமில் இருக்க C டிரைவ், D டிரைவ், E டிரைவ், F டிரைவ்னு அந்த மாதிரி டிரைவ் போகிறோம். ஆனால் இதே மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க், அப்போ ஒரு டிரைவாக போடுறீங்க இல்லையா, அந்த ஒரு டிரைவுமே இண்டிபெண்ட் டிரைவாக நான் டிஸ்க் டிரைவாக நான் கன்சிடர் பண்ணலாம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண? த்ரூ என் எக்ஸ்டர்னல் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? தென் பிளாக் லெவல் ஸ்டோரேஜ் யூசஸ் ICSCI அண்ட் FCOE ப்ரோட்டோக்கால் ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். பிளாக் லெவல் ஸ்டோரேஜில் இனிஷியேட்டர் அண்ட் டார்கெட்டை பற்றி பேசியிருக்கோம். ISCSI இன்டர்நெட் ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பிளாக்காக அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணதுக்கு, பிளாக்காக அந்த பிளாக்கை ரிட்ரைவ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்னை யூஸ் பண்ணிட்டு பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். சரியா?